வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணாலஜி 101ஓட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல ஜியோ தன்னோட ஃபீலிங்ஸை பன்னிக்கிட்ட எப்படியா சொல்லிடணும் அப்படின்றதுக்காக பன்னி மீட் பண்ணுறதுக்காக போவான். ஆனால் அங்கே ஆலன் ஜீவன் 2 பேர் இருக்கதையும் பார்த்ததும் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். பன்னி என்ன வேணும்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் உங்ககிட்ட ஒரு ஷர்ட் கொடுத்தேன்னா அதை ரிட்டன் கொடு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த ஷர்ட் தானே, அதை வச்சுக்கோ, இதுக்கு மேலே எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம இதுக்கு மேலே மீட் பண்ண மாட்டோம் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி அங்கேருந்து போவாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே பன்னியும் ஜியோலும் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஏன்னா காலேஜ்ல நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரெப்பும் தான் வந்து ஒர்க் பண்ணுமா. அதனால டீச்சர்ஸ் எல்லாரும் இவங்களை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரும் தானே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல இருப்பு, அதனால அவங்க வந்திருப்பாங்க. 2 பேர் என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் யார் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிட்டு அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும். இந்த காலேஜில் யார் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பிரபலமாக இருக்காங்க அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கான முடிவை வந்து பன்னி கையில் கொடுத்துருப்பாங்க. அதைப்படி பன்னி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரிசர்ச் பண்ணிட்டு வந்து இந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பிரபலம்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஜே மட்டும் தானே செமினார் கனெக்ட் பண்ணாரு, அவர் தான் வந்து இப்போ பெஸ்ட்டாக இருக்காரு ஸ்டூடெண்ட் மத்தியில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகேப்பா, அப்போ ஜேவே சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க போய் ஜே கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுங்க, அதுக்கு பர்மிஷன் கேட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜே வந்து யார்கிட்டயும் ஃபெமிலியராக இருக்க மாட்டாரு, பெரிய பெரிய மேகசின்ஸ்ல இருந்து கூட இன்டர்வியூ கேட்கும்போது எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரீசெண்டாக அவர் இன்டர்வியூ கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜேயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பன்னிக்கு ஜேயில் ரொம்ப நல்லாவே தெரியும், ஏன் நம்ம பன்னி ட்ரை பண்ண சொல்லக்கூடாது, பன்னி கேட்டு ஜேயில் ஓகே சொல்லுவான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பன்னி கொடுத்துடுவான். இதை கேட்டதும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ இந்த டாஸ்க் வந்து பன்னியை கம்ப்ளீட் பண்ணிக்கட்டும், நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் லஞ்சுக்கு கிளம்பி போயிடுவாங்க. எல்லாரும் லஞ்சில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்பதான் பன்னிக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், ஜெயில் வந்து ரொம்ப அழகான பையன் மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட்டும் கூட. அவ காலேஜில் சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாகவும் இருப்பான், ரொம்ப ஹெல்பிங் மைண்டடான பர்சன் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இதெல்லாம் பற்றி பேசிட்டு அப்புறம் தன்னோட ஒர்க்கை பற்றி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒர்க்கோட பிளான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுமா. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. பன்னி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நம்ம கால் டாக்ஸி புக் பண்ணி போயிடலாம் அப்படின்றதுக்காக அது கால் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து பன்னி வந்து ஒரு கார் இடிக்கிற மாதிரி வரும். இந்த விஷயத்தை பன்னி நோட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனால் ஜெயில் நோட் பண்ணிடுவான். உடனே என்ன பண்ணுவான்னா, பன்னி வந்து காரில் வந்து விழுந்து அடிபற்றக்கூடாது அப்படின்றதுக்காக எடுத்து பன்னி வந்து காப்பாற்றுவான். அடுத்த நைட்டு பன்னியோட வீட்டில் தான் கட்டுவாங்க. பன்னி ஜீவல் பண்ணதெல்லாம் நினைச்சு கத்துவாங்க. இவனை புரிஞ்சுக்கவே முடியல, இவன் நல்லவனா கெட்டவனா, இவனை பார்க்க கூட நினைக்கிறோம், ஆனால் இவனை வேற வழி இல்லாமல் பார்க்க வேண்டியதா இருக்கு. இவனை மீட் பண்ணும் போதெல்லாம் நமக்கு ஏதாவது பிரச்சனை தான் வருது, இவனை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியோ நினைச்சு புறம்பிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில டிராயிங் கிளாஸ்ல பன்னி டிரா பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து ஜீவன் கேட்பான், ஆமா அந்த ஜே தானே உங்ககிட்ட எக்ஸிபிஷன்ல ஃபிளர்ட் பண்ண பையன் அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதுக்கு பன்னி சொல்லுவாங்க, அவர் ஃபிளர்ட்னா பண்ணலடா, ரொம்ப நல்லவர், ஜென்யூனா தான் பேசினாரு, அது மட்டும் இல்லாம அவர் என்னோட ஃபேவரட் தெரியுமா, அவரோட ஆர்ட் ஒர்க்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் அவளை கொஞ்சம் கூட நேரில் மீட் பண்ணி நினைச்சு கூட பார்க்கல, இப்ப நினைச்சா கூட கனவு மாதிரி தெரியுது, ஆனா அவரை பத்தி என்ன தப்பா பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி பேசுற அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்லுவானா, சரிவா நம்ம கிளாஸ்க்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவன் கூட நடந்து கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல தான் ஜெய் வருவாரு. எனக்கு பக்கத்துல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு பண்ணி, அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா பண்ணி, இப்பதான் உன் கிளாஸ் முடிஞ்சு வரியா, கையில ஒர்க்கெல்லாம் வச்சிருக்கேன், நான் கொஞ்சம் பார்க்கலாமா ஒர்க் அப்படின்ற மாதிரி கேட்பாராம். பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணி காட்டுவாங்க. பரவாயில்ல பண்ணி, உன்னோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு, நானும் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஒர்க் ரொம்ப மோசமா இருக்கும் தெரியுமா, நீ காலேஜ் படிக்கும்போது உன்னோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கு, ஃபியூச்சர்ல உனக்கு நல்லா சப்போர்ட் இருக்கு பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், எங்க காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஜெயும் ஓகே பண்ணி இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்ல சார், நீங்க ரீசெண்டா இப்போ யார்கிட்டயும் இன்டர்வியூக்கு ஓகே சொல்லுன்னு கேள்விப்பட்டேன், கேட்டது ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி பண்ணி கேட்கும்போது, அதுக்கு அவரு அது எப்படி பண்ணி நீ கேட்டு இல்லைன்னு சொல்றது, அதனாலதான் ஓகே சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணி தலை கலைஞ்சிருக்குமா, அது சரி பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. பன்னிக்கு இந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்களா. சார் ரொம்ப கலாய்க்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணி வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த அந்த டைம் அந்த சைடு ஃப்ரெண்டு கூட பைக்ல வந்து ஜெயில அவங்க ஃப்ரெண்டு பாப்பாங்களா. அப்ப ஜெயிலோட ஃப்ரெண்டு ஜெயில்கிட்ட சொல்லுவான், நான் என்னமோ நீயும் பன்னியும் தான் லவ் பண்றீங்கன்னு நினைச்சேன், இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பன்னி வேற ஒருத்தரை தான் லவ் பண்றாங்க போல இருக்கு, பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஜெயில் கடப்புல பேசாம போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து நெக்ஸ்ட் சீன்ல பன்னி என்ன பண்றாங்க அப்படின்னா, குரூப்ல வந்து மெசேஜ் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து ஜெய் வந்து ஓகே சொல்லிட்டாரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பரவாயில்லடி சர்ப்ரைசிங்கா இருக்கு, அவர் உனக்கு ஓகே சொல்வார் நாங்க நினைச்சு கூட பார்க்கல, பரவாயில்லடி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜீவன் சொல்லுவான், ஒருவேளை ஜெய்க்கு வந்து பன்னி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ என்னமோ, அதனாலதான் ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவானா.
அதுக்கு பன்னி சொல்லுவாங்க, அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன், அவருக்கு தெரியும், அதுக்காக தான் அவர் ஓகே சொல்லியிருப்பாரு, மற்றபடி அவருக்கு வேற எந்த இன்டென்ஷனும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேச்சு விட அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் ஜீவனுக்கு வந்து பன்னியை வந்து ட்ரீட் பண்ணுற விதம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, அதுக்கும் மேலே தான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா அவனும் பன்னி லவ் பண்ணுறானே, அதனால அவனுக்கு நல்லாவே கெஸ் பண்ணியிருப்பான். அடுத்த நாள் காலையில் ஜீவன் பன்னியை கூட ஒரு பிளேஸ்க்கு வான்னு சொல்லி கேமரா ஷாப் கூட்டிட்டு போவான். அங்கே ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க ஒரு கேமராவோ தன்னோட தங்கச்சிக்கு பிறந்தான்னு சொல்லிட்டு வாங்குவான். அப்போ பன்னி சொல்லுவாங்க, இங்கே பாரு ஜீவன், காஸ்ட்லியாக கிஃப்ட் இருக்கணும் அவசியம் இல்லை, கிஃப்ட் பார்க்க அழகா இருக்கணும், அப்பதான் பொண்ணுங்களுக்கு நான் பிடிக்கும், ரொம்ப அழகானதை சூஸ் பண்ணு சொல்லவும் அவனை அடுத்து போய் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு அழகான கேமரா வாங்குவான். வாங்கிட்டு நேராக கொண்டு போய் எங்கே கொடுப்பான் அப்படின்னா ஹைவோனுக்கு தான் கொடுப்பான். ஹைவோனுக்கு இந்த கிஃப்ட்டை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குவாங்களாம். இப்போதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க, ஹைவோன் வந்து ஜீவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா கிடையாது, தங்கச்சி அப்படின்னு ஒரு பக்கம் ஜெயோல தான் காட்டுறாங்க. ஜெயோல அவனோட ஃப்ரெண்டும் தன்னோட ஸ்டடி பர்பஸ்க்காக ஒரு ரூம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க. அதை போய் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போவாங்களா. அந்த ரூமுக்கு பக்கத்துல தான் ஜெயோட ஸ்டுடியோ இருக்கும் போல இருக்கு. அப்ப அங்க வந்து அலன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவங்களை மீட் பண்ணதும் ஹேண்ட் ஷேக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதுக்கு ஃப்ரெண்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணுவா, ஆனா ஜெயில் வந்து இக்னோர் பண்ணிட்டு இருப்பானா. ஆனால் ஃப்ரெண்டுக்கு அலனை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரை பற்றி புகழ்ந்து பேசிட்டே இருப்பானா. சரி வாப்பா என்னோட ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவனை கூட்டிகிட்டு போய் தன்னோட ஆஃபீஸை சுற்றி காட்டுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டு ஜெயில் கிட்ட சொல்லுவான், ஆளோட ரூம் எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் தெரியுமா, அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, கூடிய சீக்கிரமே பிரான்ஸ்ல வேற ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து கண்டக்ட் பண்ண போறாரு போல இருக்கு. அந்த செமினாரை மட்டும் அவர் கண்டக்ட் பண்ணிட்டாருன்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆயிடுவார். அவரோட ஒர்க் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பன்னி கொடுத்து வச்ச பொண்ணு தான், எனக்கு தெரிஞ்சு பன்னி அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அவர் பன்னியை ரொம்ப லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எப்படி பன்னிக்கு மட்டும் இன்டர்வியூக்கு ஓகே சொல்லியிருப்பாரு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியோல கத்திப்பிட்டு இருப்பானா. ஜியோலுக்கு சைலண்டா இருறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பன்னி கொடுத்து வச்சு பொண்ணு தான், எனக்கு தெரிஞ்சு பன்னி வந்து அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவர் பன்னியை ரொம்ப லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இப்படி பன்னிக்கு மட்டும் கேட்கும் இன்டர்வியூக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இதை கேட்டு ஜியோல் பேசாம இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்டா இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியோலுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வரும், ஹோட்டலில் நைட்டு டின்னருக்கு மீட் பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் சரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக ஹோட்டலில் அம்மா மீட் பண்ணுறதுக்காக போவான். அங்கே போனால் அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மாவும் அவனும் தனியாக சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்திருப்பான். பார்த்தா அவங்க அம்மா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுவும் அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு இவனை விட கொஞ்சம் வயசு தான் மூத்தவங்களா இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஜெயலுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏமா அப்படி பண்ணுறீங்க, அதுவும் என்னை விட கொஞ்சம் வயசு தான் மூத்தவங்களை லவ் பண்ணுறீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு ஜெயலோட அம்மா, எந்த காலத்துலடா இருக்க, இப்போனா இதெல்லாம் நார்மல் தெரியுமா, யார் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற, அது ஏஜ் டிஃபரன்ஸ்னு இப்போனா சுத்தமாக கிடையவே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் போய் பாரு, யாரை வேணா காதலிப்பாங்க, இதெல்லாம் உனக்கு பெருசாக டிஃப்ரெண்டான தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கே மூடல, நான் கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுவான். அப்போ வெளியே போயிட்டு இருக்கும்போது தான் ஜெயலோட விஷயத்த நினைச்சு பார்ப்பான். ஆக்சுவலி அவன் இங்கே வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவங்க பாய் ஃப்ரெண்டு வரதை பார்த்துருப்பான். இப்போ அவன் இந்த மாதிரி பேசிட்டு சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு வந்தது எல்லாமே அவங்க அம்மா வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். டேரக்டர் சொன்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அதனாலதான் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இப்படி சீன் கிரியேட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இன்னைக்கு தான் ஜே இன்டர்வியூ பண்றதுக்கான டே. டீம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஜே இன்டர்வியூ பண்றதுக்காக போயிருப்பாங்க. அப்ப ஜே கிட்ட வந்து உங்களோட லைஃப்ல பெஸ்ட் ஆர்ட் ஒர்க் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, டிஸ்டினி தான் என்னோட பெஸ்ட் ஆர்ட் ஒர்க், என்னோட ஃபேவரட் கூட. ஏன்னா அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ அதை வந்து நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட ஃபேன்ஸும் சரி, என்னோட வந்து எல்லா சைடும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஃபேன்ஸ் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தா போதும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லபடி இன்டர்வியூ முடிப்பாரு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது பன்னிக்கு மனசுல அப்படியே பட்டர்ஃப்ளைஸா பறக்கும். பரவாயில்லையே, இவர் ஃபேன்ஸ் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு, ரொம்ப நல்ல ஆர்ட் ஒர்க்கர் தான் அப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்து நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. பன்னியோட ஃப்ரெண்ட்ஸ் பன்னி இப்படி நடந்துக்கிற விதத்தை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம் வெளியில வந்து ஜெயல் ஆலன் வந்து ஒரு பொண்ணு கூட இருக்கதா பார்ப்பாங்க. அப்ப ஆலன் வந்து நல்லவன் கிடையாது, நல்லவமா நடிக்கிறானா, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆலன் ஒரு சந்தேகமா பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த இன்டர்வியூ முடிஞ்சில எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆலனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அப்ப அவர் வந்து ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பனி கிட்ட மட்டும் சொல்லுவாரு, உனக்கு தனியா ஸ்டுடியோ சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நீ எப்ப வேணா வரலாம் பண்ணி, நான் உனக்கு ஒரு நாள் வந்து சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பண்ணி சரி அப்படின்ற மாதிரி தள்ளச்சிட்டு அங்கிருந்து போவாங்க. அடுத்து இன்டர்வியூ ஒர்க் முடிஞ்சதும் கிளீன் பண்ணணும்ல, எல்லாரும் தனித்தனியா ஒரு ரீசன் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸ்டுடியோல இப்ப பன்னி ஜெயல் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் கிளீன் பண்ணி முடிப்பாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திறக்கும் போது கடை வந்து திறக்காது, வெளியில பூட்டி இருக்கும் போல இருக்கு. சரி அப்படி டோர் லாக் ஆயிடுச்சு, எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணலான்னு பார்ப்பாங்க. சிக்னல் இருக்காது, வேற வழியில் இங்கதான் உட்காந்து ஆகணும், வேற யாரும் வந்து கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப இருக்கும்போது சும்மா போர் அடிக்கும்ல, என்னால பேசிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஜெயல் வந்து பேய் கதைனா சொல்லுவானா, இதை பார்த்து பண்ணி பயந்துருவாங்க. எப்படி பாரு பேய் கதை சொல்றான் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. திடீர்னு பண்ணிக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருமா. உடனே பண்ணி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஜெயல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த சைடு கிடக்கிற கட்டை எடுத்துட்டு வந்து கதை வந்து உடச்சு திறந்துருவான். அதனால ஜெயலோட கையில வந்து கிழிச்சு ரத்தம் வந்துடும். இதை பார்த்துட்டு இருந்த பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனுக்கு பேண்டேஜ் போட்டு கொடுப்பாங்க. அப்போ
வந்து ஜெயில் பன்னி கிட்ட கேட்பான், நீ ஆலன் லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு பன்னி சொல்லுவாங்க, நான் ஆலன் லவ் பண்ண கிடையாது, டேட்டும் பண்ண கிடையாது, நானும் அவரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஆர்டிஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான், வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜெயில் வந்து பன்னி கிட்ட சொல்லுவான், ஆலன் வந்து ரொம்ப நல்லவனே கிடையாது, அவனை நம்பாத, அது கூட பேச்சுவார்த்தை வச்சுக்காத, அவன் பார்க்கத்தான் அழகா இருக்கான், ஆனா அவன் கிட்ட இருந்து எனக்கு எந்த விதமான பாசிட்டிவ் ஃபீலிங்கும் வரவே இல்லை, அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு இந்த மாதிரி வான் பண்ணிட்டு இருப்பானா. ஆனா பன்னி வந்து ஜெயில் சொல்றது சுத்தமா நம்ப மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆலன்றதே ரொம்ப நல்ல பையன் தானே, அதனால அவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாங்க. அடுத்த நாள் காலேஜ்ல மார்னிங் கிளாஸ் முடிஞ்சதும் ஜீவன் வந்து பன்னி கிட்ட கேட்பான், காலேஜ் முடிஞ்சதும் சாப்பிட வெளியே போலாமா அப்படின்னு. ஆனா பன்னி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுல பார்ட்டி இருக்கு, நீ வேணா வந்து கலந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்க்கு போகணும்ல, அதுக்காக கிளம்பி போவாங்க. ஆனா அவங்களோட கிளாஸ் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆயிருக்கும், ஏன்னா இன்னைக்கு வர வேண்டிய மாடல் வந்து வரலையா அவங்களுக்கு, அதனால வந்து இன்னைக்கு கிளாஸ் கேன்சல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். இதை பார்த்தவங்க இந்த விஷயம் மட்டும் நம்ம ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சா ரொம்ப சத்தம் போடுவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்ப அந்த டைம் வந்து ஜெயில் போறத பார்ப்பாங்களா, அவனே பன்னிக்கு ஒரு ஐடியா வந்துடும், பேசாம இவனையே மாடல் நம்ம வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா போய் ஜெயில் கிட்டே கேட்பாங்க, டே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு மாடல் ஆயிரும், அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னு வரல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெயில் கேட்பானா, அதெல்லாம் முடியண்டா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா பேசி கன்வின்ஸ் பண்ணி ஜெயில மாடலா இருக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சிருவாங்க. அடுத்து ஜெயில் தான் மாடலா இருப்பான், எல்லாரும் பார்த்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா பன்னியால மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி வரையவே முடியாது. ஜெயில் வந்து தன்னை மட்டுமே பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் ஒரு விஷயத்துல ரியலைஸ் பண்ணுவாங்க, ஆமால இது எல்லாமே நம்மளோட கற்பனை மட்டும்தான், அவ எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கா, நம்ம தான் நம்மள பார்க்குறோம் நினைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஹார்மோன் பண்ற வேலை தான், இதுக்குன்னா நம்ம அட்ராக்ட் ஆகக்கூடாது, நம்ம முதல்ல வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கிளாஸ்ல வரைஞ்சு முடிப்பாங்க. அடுத்து மாடலிங் முடிஞ்சதும் பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிலுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி கொடுப்பாங்க. நீ இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் கரெக்டா பன்னிக்கு ஆலன் கிட்ட இருந்து கால் வரும், நாளைக்கு நம்ம ஸ்டுடியோல மீட் பண்ணலாமா, நாளைக்கு விட்டு அடுத்து எனக்கு ஃப்ரீ டைமே இல்லை, நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஆலன் கேட்பான். அதுக்கு பன்னி சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த டைம் ஜெயோலுக்கு ஆலன் வந்து இன்னொரு பொண்ணு கூட இருந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். ஆனா என்ன பண்றது, இவகிட்ட சொன்னோம் அப்படின்னா அவன் நம்ப மாட்டா, போகாதனா போக மாட்டான், நம்ம கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, இப்ப என்ன பண்றது, இந்த பொண்ணு சொன்னா நம்ப மாட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து அன்னைக்கு ஈவினிங் பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இந்த தடவை பார்ட்டி வந்து பன்னியோட வீட்டில் தான் கண்டக்ட் பண்றாங்க, ஏன்னா பன்னியோட அப்பா அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க, அதனால இங்கே தான் கண்டக்ட் பண்றாங்க. அங்க வந்து ஜீவன் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பானா. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சொல்லுவாங்க, இதுக்கு தான் பணக்கார ஒருத்தன் பெஸ்ட் ஃப்ரெண்டா வேணுன்றது, பாரு கரெக்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, நீ இந்த அறிக்கை பண்ணி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. பேசாம இருங்கப்பா, நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜீவன் பேசிட்டு இருப்பான். சரி சரி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப பன்னி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆலன் கால் பண்ணி வந்து நாளைக்கு ஸ்டுடியோக்கு வர சொல்லி சொன்னாரு சுத்தி பார்க்கறதுக்கு, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட போபி கேட்பாங்க, அது என்ன ஸ்பெஷலா ஆலன் உன்னைய மட்டும் வர சொல்றது, நம்ம எல்லாரும் தான் இன்டர்வியூ பண்ணோம், எல்லாரையும் கூப்பிட்டுருக்கணும்ல, உன்னை மட்டும் எதுவும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ற மாதிரி இருக்குடி, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பண்ணி அப்படின்னா ஒன்றும் இல்லடி விடு, எப்படி இருந்தாலும் நாளைக்கு போனோம்னா தெரிஞ்சு போயிரும்ல, அப்புறம் என்ன சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா கிளம்பி ஆலனோட ஸ்டுடியோக்கு போவாங்க. அங்க ஆலனே வந்திருக்க மாட்டாரு, அதுக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஆலன் வந்தது பண்ணி 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டியா, உனக்கு ஸ்டுடியோ சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டுடியோல இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தி காட்டுவாங்க. அங்க நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கே மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப புதுசா ஒரு டூல் மட்டும் இருக்குமா, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்ற மாதிரி பண்ணி கேட்பாங்க. உடனே ஆலன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கு ஆலன் வந்து ரொம்ப க்ளோஸா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்து அந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதும் ஆலன் என்ன பண்ணுவாருன்னா பண்ணி வா பார்க்ல ஒரு வாக் போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போவாரு. இந்த விஷயத்த ஜெயில் வந்து நோட் பண்ணுவான், ஏன்னா பக்கத்துல தானே அவனோட ரூம், எங்கேயோ கிளம்பி போறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஜெயில் வந்து தன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பானா. அப்படி பார்த்து முடிக்கும் போது அது ஆலனோட இன்டர்வியூ வந்து எடிட் பண்றது பெண்டிங் இருக்கிறது ஞாபகம் வரும். சரி அது கையோட எடிட் பண்ணி முடிச்சலாம் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். இந்த விஷயத்த உடனே பன்னி கிட்ட சொல்லியாகணும்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி ஓடுவான். இன்னொரு பக்கம் பன்னி ஆலன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்க்ல வாக் போயிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து ஆலன் பன்னிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டே நடந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அங்க வந்து ஜெயில் பன்னியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். இவங்க என்ன பண்றேன்னு தெரியல, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆலனுக்கு எதுவும் புரியாது. திடீர்னு வந்தா கையை பிடிச்சி இழுக்கிறா அப்படின்ற மாதிரி ஆலனும் பார்த்துட்டு இருப்பாரு. இதோட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.